Hello students, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் evaluate yourselfல suggest a suitable carbonyl compound for a preparation of penta 2-in-1-all using lithium aluminum hydroxide அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த evaluate yourself நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா pent 2-in-1-all அப்படிங்கிற ப்ராடக்டை நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆல்கஹால் கிடைக்கும், ப்ளஸ் அதுக்கு நம்ம எந்த கார்பனல் காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த கார்பனல் காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பென்ட் 2-in-1-all அப்படின்னா பென்ட்னா எத்தனை? எத்தில், மெத்தில், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். பென்ட்னா 5 கார்பன் இருக்கணும். அஞ்சு கார்பன் இருக்கு. ஃபஸ்ட் பொசிஷனில் ஆல்கஹால் OH, செகண்ட் பொசிஷனில் 1, 2, செகண்ட் பொசிஷனில் ஈன் டையால் இருக்கும். மீதி எல்லாத்துலேயும் ஹெச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாத்துலேயும் கார்பன் போடலாம். கார்பனோட வேலன்சி 4, அப்போ ஹெச் போட்டு ஃபில் பண்ணால் CH3. இந்த கார்பனுக்கு 1, 2, 3 இருக்குது, அப்போ CH2. இந்த கார்பனுக்கு 1, 2, 3 இருக்குது, அப்போ இங்கே ஒரு ஹெச் போடலாம். இந்த கார்பனுக்கு 1, 2, 3 இருக்குது, இன்னொரு ஹெச் போடலாம். இங்கே 2 இருக்குது, இன்னொரு 2 போடலாம். அப்போ இதுதான் பென்ட் 2-in-1-all. இதை நாம் எந்த கார்பனல் காம்பவுண்ட் வச்சு லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆல்கஹால் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு CH2OH வரணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம ஒரு கீட்டோனை ரெடியூஸ் பண்ணோன்னா நமக்கு CHOHன்னு கிடைக்கும்னு படிச்சிருக்கோம். இதே ஒரு C∪OH ஒரு ஆல்டிஹைடை நாம் ரெடியூஸ் பண்ணோன்னா CH2OHன்னு கிடைக்கும்னு படிச்சிருக்கோம். அப்போ நமக்கு இங்கே CH2OH வரணும்னா நம்ம ஒரு ஆல்டிஹைடு எடுக்கணும். அப்போ என்ன ஆல்டிஹைடு எடுக்க போகிறோம்? CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH CHO. அப்போ 1, 2, 3, 4, 5 பென்ட்டுக்கு பேர் வைக்கலாம். 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்கனால பென்ட். செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது 2-in. ஃபஸ்ட் பொசிஷனில் ஆல்டிஹைட் இருக்குது 1-all. இதை நாம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணும்போது இந்த 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 CHO CH2OH மாறிடும். அப்போ CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH CH2OH இப்படி நமக்கு கிடைக்கும். அடுத்து எவாலுவேட் யுவர் செல்ஃபில் நமக்கு 2-மெத்தில் ப்ரோப்பேனை H2SO4 கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போமா? இப்போ 2-மெத்தில் ப்ரோப் 1-ஈன் ப்ரோப்னா 2-மெத்தில் ப்ரோப் 1-ஈனை வந்து நம்ம H2SO4 கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரோப்னா 3, ஸோ 3 கார்பன். ஃபஸ்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட், செகண்ட் பொசிஷனில் 2 மெத்தில் இருக்குது CH3. அப்போ இந்த இடத்துலையும் CH3. அப்போ இந்த இடத்துல CH2. இதை வந்து H2SO4 கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இதை எதை ஃபாலோ பண்ணோம்? மார்கோனிகாஃப் ரூல். மார்கோனிகாஃப் ரூல்னால் என்னென்னா, இப்போ ஒரு H ப்ளஸ்ஸாக பிரியும் போது இந்த கார்பன் டபுள் பாண்டில் எந்த கார்பன் கிட்ட அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அந்த இடத்துல தான் போய் H ப்ளஸ் ஜாயின் ஆகும். மீதி இருக்கிற
கார்பன் கிட்ட தான் போயிட்டு அது எந்த இடத்துல வந்து கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல தான் போய் மீதி இருக்கிற எலமெண்ட் ஜாயின் ஆகும். இப்போ பாருங்கள், இதை நம்ம பிரித்தோம்னா H2 எப்படி பிரியும்? H ப்ளஸ் ஆகும் OH மைனஸ் ஆகும் பிரியுமா? இந்த H ப்ளஸ் இந்த ரெண்டு இடத்துல தான் போய் ஜாயின் ஆகும். ஏன்னா இந்த கார்பனுக்கு தான் ஹைட்ரஜன் ஜாஸ்தி இருக்குது. அப்போ இந்த பாண்ட் உடஞ்சிரும். CH3 இந்த இடத்துல ப்ளஸ் ஆயிரும். சாரி, 2 CH3 தானே. மெத்தில் இந்த இடத்துல ஒரு மெத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போ CH3 இங்கே போயிடும். இந்த இடத்துக்கு OH வந்துடும். இந்த இடத்துல CH3 இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் கிடச்சிருச்சு. இந்த டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு என்னென்னு பேர் கொடுக்கலாம் பாருங்கள். 1 2 3 3 கார்பன் இருக்குது. அப்போ செகண்ட் கார்பனில் உங்களுக்கு மெத்திலும் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது, OHும் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனுக்கு தான் பேர் கொடுக்கணும். 2 மெத்தில் 3 இருக்கிறதுனால ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்ட், ஏன் செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் ஓஆல் 2 மெத்தில் ப்ரோப்பேன் 2 ஆல் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த இவாலுவேட் யுவர் செல்ஃப் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் த ஃபாலோயிங் யூஸிங் கிரிக்னாட் ரியேஜென்ட். கிரிக்னாட் ரியேஜென்ட்டை வச்சு நமக்கு என்னென்ன ஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால், செகண்ட் வந்து அல்லைல் ஆல்கஹால், இதை ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணுவோம். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால்னால் என்னது? டெர்ஷரி ஆல்கஹால் தான். பியூட்னா 4, CH3 OH CH3. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு கார்பனல் காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டோன் எடுக்க போகிறோம். அதாவது ப்ரோப்பனோன். CH3 C டபுள் பாண்ட் O CH3. இது கூட கிரிக்னாட் ரியேஜென்ட் என்ன பண்ண போகிறோம்? மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு CH3MgBr நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கும், இது மைனஸாக இருக்கும், இந்த இடத்துல மைனஸ் இருக்கும், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கும். ஸோ இது போயிட்டு இந்த இடத்த அட்டாக் பண்ணும், இது போயிட்டு இந்த இடத்த அட்டாக் பண்ணும். ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் ஆகும்போது நமக்கு CH3 COH CH3 இப்போ நமக்கு டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் கிடச்சிருச்சு. அடுத்தது அல்லைல் ஆல்கஹால். அல்லைல் ஆல்கஹால் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஒரு C டபுள் பாண்ட் C, ஒரு சிங்கிள் பாண்ட் C, அதுக்கப்புறம் அது ஃபங்க்ஷனல் குரூப் இப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து CH2 டபுள் பாண்ட் CH2OH இதுக்கு பேர் கொடுத்தோன்னா 1 2 3 ப்ரோப் 2 in 1 ஆல். இதை எடுத்துட்டு நாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோப்பீன் 2 ப்ரோப்
2 in 1 ஆலை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபார்மால்டிகைட் எடுத்துக்கிறோம். அதாவது இந்த C டபுள் பாண்ட் CH, இந்த CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய முதல் விஷயம் வந்து வினைல். நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகாலில் பார்த்தோம் இல்லையா, CH2 டபுள் பாண்ட் CH2 இந்த மாதிரி ஒரு காம்போனண்ட் எடுத்தோம்னா நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது ஃபார்மால்டிகைட் எடுத்துக்கிறோம். கார்பனல் காம்பவுண்டுக்கு HC டபுள் பாண்ட் OH ஃபார்மால்டிகைடை வினைல் மெக்னீஷியம் புரோமைடுங்கிற கிரிக்னாட் ரியேஜென்ட் எடுக்கிறோம். CH2 டபுள் பாண்ட் CH MgBr. அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கும், இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கும், இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கும், இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கும். இந்த நெகட்டிவ் போயிட்டு இதை அட்டாக் பண்ணும், இந்த பாசிட்டிவ் போயிட்டு இந்த இடத்த அட்டாக் பண்ணி இது வந்து MgOHBr வெளியில் போயிடும் ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்? இது அப்படியே எழுதுங்க. HCOH H இந்த இடத்துல CH2 CH டபுள் பாண்ட் CH2 அப்படியே திருப்பி எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எழுதணும்னா பின்னாடி இருந்து எழுதலாம். CH2 டபுள் பாண்ட் CH, இங்கே CH2OH நமக்கு ப்ரோப் 2 in 1 ஆல் கிடச்சிருச்சு.